நண்பர்களே, இந்திய பெருங்கடலில் தற்போது ஒரு மிகப்பெரிய மற்றும் அபாயகரமான பகுதி பறக்கத் தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தின் 15 முதல் 17 வரை நாட்களில் ஏதோ மிக முக்கியமானதும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான ஒன்று நிகழ இருக்கிறது என நிபுணர்கள் கணிக்கின்றனர். வங்காள விரிகுடாவில் இந்தியா அறிவித்துள்ள இந்த புதிய ஆபத்து மண்டலம் சாதாரண பாதுகாப்பு அறிவிப்பு அல்ல. இது இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. எந்த விமானமும் எந்த கப்பலும் இந்த பகுதியில் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. நோட்டம், அதாவது நோட்டீஸ் டு ஏர்மென் எனப்படும் அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் இந்த பகுதி 1480 கிலோமீட்டர் அளவாக இருந்தது. பின்னர் அது 2520 கிலோமீட்டராக விரிவாக்கப்பட்டது. இப்போது அது 3550 கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தூர விரிவாக்கம் சாதாரணமான ஒன்று அல்ல. இது இந்தியா ஒரு பெரிய அளவிலான ஏவுகணை சோதனைக்கு தயாராகி வருவதை தெளிவாக காட்டுகிறது. பாதுகாப்பு நிபுணர்கள் இதை அக்னிச்சயா எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய ஏவுகணையின் ஆரம்ப சோதனை இருக்கலாம் என்று கூறுகின்றனர். இந்த ஏவுகணை MERV, அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்ற மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கலாம். இதன் மூலம் ஒரே ஏவுகணை பல இலக்குகளில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த முடியும். இந்த செய்தி வெளிவந்தவுடன் சீனாவும் பாகிஸ்தானும் கடுமையாக பதற்றமடைந்தன. ஏனெனில் இந்த சோதனை வெற்றியடைந்தால் இந்தியா உலகின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை வல்லரசுகளில் ஒன்றாக மாறும். ஆனால் கேள்வி என்னவென்றால், இது உண்மையிலேயே அக்னி-6 எனப்படும் புதிய தலைமுறை ஏவுகணையின் சோதனையா? அப்படியானால் அது ஏன் இவ்வளவு ரகசியமாக வைக்கப்படுகிறது? நண்பர்களே, இதற்கான அடிப்படை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்பட்ட முதல் நோட்டம் அறிவிப்பில்தான் உள்ளது. அப்போது வங்காள விரிகுடாவில் 1480 கிலோமீட்டர் தூரம் வரை ஆபத்து மண்டலம் அறிவிக்கப்பட்டது. இது ஒரு பெரிய ஏவுகணை அல்லது ராக்கெட் சோதனை நடைபெற இருப்பதற்கான தெளிவான அறிகுறி. ஆனால் அடுத்த நாளே அக்டோபர் 7ஆம் தேதி அந்த நோட்டம் திருத்தப்பட்டு தூரம் 2520 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டது. இதைக் கண்டு பாதுகாப்பு நிபுணர்கள் இது அக்னி பஞ்சின் மேம்பட்ட பதிப்பு அல்லது புதிய வகை ஏவுகணை சோதனை இருக்கலாம் என்று மதிப்பிட்டனர். அதற்கு பிறகு 3வது முறை திருத்தம் வெளிவந்தது. இந்த முறை தூரம் 3550 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டது. இதற்கு பிறகு முழு உலகத்தின் கவனம் இந்தியா நோக்கி திரும்பியது. இவ்வளவு நீளமான பரப்பு ஒரு சாதாரண சோதனைக்காக அறிவிக்கப்படாது என்பதால் இது மிகப்பெரிய அளவிலான மூலோபாய ஏவுகணை சோதனையாக இருக்கலாம் என்று உறுதியாக கூறப்பட்டது. இதிலிருந்து அக்னி-6 என்ற பெயர் வெளிவந்தது. அக்னிச்சயா அல்லது அக்னி-6 என்பது இந்தியாவின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஏவுகணை திட்டம். கடந்த பல ஆண்டுகளாக இதற்கான ஆய்வுகள் மற்றும் சோதனைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. இது ஒரு இன்டர்கண்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. இதன் தூரம் குறைந்தபட்சம் 8000 முதல் 12000 கிலோமீட்டர் வரை இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. இதன் எடை சுமார் 70 டன் ஆகும். இது 3 கட்ட திட எரிபொருள் ஏவுகணை ஆகும் மற்றும் ரயில் மொபைல் லான்ச்சர் மூலம் ஏவப்படும். இதனால் அதனை நகர்த்தவும் மறைக்கவும் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் எளிதாகும். அக்னிச்சயாவின் முக்கிய அம்சம் அதில் உள்ள MIR.V தொழில்நுட்பம். இதன் மூலம் ஒரே ஏவுகணையில் பல போர் தலைகளை பொருத்த முடியும். அவை வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும். இந்த திறன் உலகில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற சில வல்லரசுகளிடம் மட்டுமே உள்ளது. இந்தியா இதை வெற்றிகரமாக சோதித்தால் அந்த உயர்நிலை வட்டத்தில் சேர்ந்துவிடும். மேலும் இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களையும் எடுத்துச் செல்லும் திறனை கொண்டது என்பது மிகப்பெரிய முன்னேற்றமாகும். ஆனால் தற்போதைய நோட்டம் தூரம் 3550 கிலோமீட்டர் அக்னி-6க்கு போதுமானதா என்பது கேள்வியாக உள்ளது. ஏனெனில்
அக்னி 6இன் முழு சோதனைக்கு குறைந்தது 8000 கிலோமீட்டர் தூரம் தேவைப்படும். எனவே இது அக்னி 6இன் முழு சோதனை அல்ல, அதன் ஒரு குறுகிய பதிப்பு அல்லது மேம்பட்ட வடிவம் இருக்கலாம். சில நிபுணர்கள் இதை அக்னி பஞ்ச் அல்லது அக்னிசோர் எனப்படும் ஏவுகணைகளின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பு என மதிக்கின்றனர். அக்னி பஞ்ச் ஏற்கனவே வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டு 5000 முதல் 5500 கிலோமீட்டர் வரை தூரம் சென்றது. அதேபோல் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி அக்னி பிரைம் எனப்படும் இலகுரக ஏவுகணையும் சோதிக்கப்பட்டது. இது 2000 கிலோமீட்டர் தூரம் செல்லும் திறனை கொண்டது. புதிய தலைமுறை தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதால் இது எளிதாக ஏவப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர்ச்சியான சோதனைகள் இந்தியா தனது ஏவுகணை தொழில்நுட்பத்தை நாளுக்கு நாள் மேம்படுத்தி வருவதை தெளிவாக காட்டுகின்றன. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்தியா அக்னி 5 ICBM சோதனையையும் வெற்றிகரமாக முடித்தது. அதில் பயன்படுத்தப்பட்ட ரயில் மொபைல் லான்ச்சர் மற்றும் துல்லியமான வழிகாட்டும் அமைப்பு இந்தியாவின் முன்னேற்றத்தின் அடையாளமாகவும். இப்போது பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவது அக்னி 6 சோதனை 2026 ஆம் ஆண்டில் நடக்கக்கூடும். அதற்கு முன் பல குறுகிய கட்டங்களில் தொழில்நுட்ப சோதனைகள் செய்யப்படும். இது மிகவும் சிக்கலான ஏவுகணை என்பதால் ஒவ்வொரு கட்டமும் தனித்தனியாக சோதிக்கப்படும். MIRV தலைகள் அனைத்தும் வெவ்வேறு இலக்குகளில் விழும் துல்லியத்தை அளவிடும் நீண்ட தூரம் தேவைப்படும். அதற்காகவே இப்போது 3550 கிலோமீட்டர் நோட்டம் வெளியிடப்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் விளக்குகின்றனர். இந்தியாவின் அக்னி தொடர் என்பது நாட்டின் மிகச்சிறந்த மற்றும் வெற்றிகரமான ஏவுகணை திட்டமாகும். இதன் தொடக்கம் 1989ஆம் ஆண்டில் அக்னி 1 மூலம் தொடங்கியது. அதன் தூரம் 700 கிலோமீட்டர். பின்னர் அக்னி 2 2000 முதல் 3000 கிலோமீட்டர் வரையிலான தூரம். அக்னி 3 3000 முதல் 3500 கிலோமீட்டர். அக்னி 4 4000 வரை. அதன் பின் வந்த அக்னி 5 5000 முதல் 5500 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்தியாவின் முதல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. இப்போது வரவிருக்கும் அக்னி 6 இந்த தொடர்களின் உச்சிநிலையாக இருக்கும். இது உலகளாவிய தாக்குதல் தூரத்தையும் அணு ஆயுத திறனையும் ஒருங்கிணைக்கும். DRDOவின் விஞ்ஞானிகள் இதற்காக இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர். அவர்களின் நோக்கம் தெளிவு: இந்தியாவின் பாதுகாப்பை எந்த வல்லரசும் சவாலாக நினைக்க முடியாத அளவுக்கு வலுப்படுத்துவது. இந்தியாவின் இவ்வளவு வேகமான முன்னேற்றம் சீனாவையும் பாகிஸ்தானையும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. சீனாவிடம் 12,000 முதல் 15,000 கிலோமீட்டர் வரையிலான தூரம் சென்றடையும் TF தொடர் ஏவுகணைகள் உள்ளன. ஆனால் இந்தியா இப்போது அந்த அளவுக்கு நெருங்கிவிட்டது. பாகிஸ்தானின் மிக நீண்ட தூர ஏவுகணை ஷாஹீன் 3 அதன் தூரம் வெறும் 2750 கிலோமீட்டர் மட்டுமே. இது இந்தியாவின் அக்னி தொடருக்கு ஒப்பாகாது. இதனால் தெளிவாக தெரிகிறது, இந்தியா இனி தற்காப்பு ரீதியான நாடு மட்டுமல்ல, ஆக்கிரமண திறனையும் கொண்ட வல்லரசாக மாறி வருகிறது. அதன் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு அறிவிப்பும் உலகிற்கு ஒரு தெளிவான செய்தி. இந்தியா தனது பாதுகாப்பு வலிமையை யாருடைய அனுமதியுமின்றி தானாகவே நிர்ணயிக்கும் நிலையை அடைந்துவிட்டது. அக்னி என்ற பெயர் சமஸ்கிருதத்தில் நெருப்பு என்ற பொருள்படுகிறது. இது சக்தி, மாற்றம் மற்றும் அழிவின் அடையாளம். இந்து புராணங்களில் நெருப்பு அஜேயமானது என்றும் அனைத்தையும் சுத்திகரிப்பதற்கான சக்தி என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் அக்னி ஏவுகணை தொடர் இந்தியாவின் அஜேயமான சக்தியின் உருவம். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு காண்டவ வனத்தில் தீ வைக்கும்போது நெருப்பு தெய்வம் காண்டீவ வில்லை கொடுத்தார். இலக்கை ஒருபோதும் தவறாது. அதேபோல் இந்தியாவின் அக்னி ஏவுகணைகளும் தங்கள் இலக்கை ஒருபோதும் தவறாது தாக்கும். இந்தியாவின் இந்த சாதனைகள் ஒரு நாள் உலக வரைபடத்தில் அதன் நிலையை மாற்றும். அடுத்த சில ஆண்டுகளில் அக்னி 6 வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட நாள் அது ஒரு சாதாரண தேதி அல்ல, அது இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் பொற்காலம் ஆரம்பமான நாள் ஆகும். ஜெய் ஹிந்த்.